Hi everyone, South Indian food viewers எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க சௌரிபாளையம் பிரிவுல இருக்கோம். ராமநாதபுரம் சிக்னல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா வேலன் பிரியாணி சென்டர்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபேமஸ். பார்சல் தான் அரிபரியா போயிட்டே இருக்கும். பிரியாணி, சிக்கன், மட்டன் எல்லாமே போயிட்டு இருக்கு. இங்க வந்து 80 ரூபாய்க்கு வந்து தரமான ஒரு ஜீரக சம்பா ரைஸ்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் ரொம்ப இங்க சைனீஸ் ஐட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன ஸ்பெஷல் இவங்க எப்படி மேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைக்குள்ள வந்தாச்சு. நம்மளுக்காக பிரியாணி பண்ணி கட்ட போறவர் இவர் தான். நான் உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சங்கருங்க. வேலன் பிரியாணின்றது நம்ம கோயம்புத்தூரில் சௌரிபாளையம் பிரிவில் இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் கடையில் ஸ்பெஷல் வந்து பெப்பர் சிக்கன் ரொம்பவும் நல்லா இருக்குங்க. அது போக மீன் வறுவல் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. சிக்கன் மஞ்சூரி, கார்லி சிக்கன் ஸ்பெஷலாகவே நாங்கள் பண்ணி தருவோங்க. பரோட்டா நல்லாயிருக்கும், ஆயில் பரோட்டா எங்கள் கடையில். ஒரு வாட்டி வந்து சுவைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்மளுக்காக என்ன பிரியாணி செஞ்சு கட்ட போகிறீங்க? இன்றைக்கி உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி, இல்லை சிக்கன் பிரியாணி. என்ன ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ஜீரக சம்பா தாங்க எப்பயுமே நம்ம கடையில் நம்ம போடுவோம். ஜீரக சம்பா தவிர வேறு எதுவும் போட மாட்டோம். அதே மாதிரி ரைஸுக்கு பாசுமதி போடுறேங்க. காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுறீங்க? காலையில் ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 12 மணிக்கு பிரியாணி ரெடிங்க. அதுலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் உங்களுக்கு பிரியாணி, பரோட்டா அத்தனை இருக்கிற ஐட்டம் அத்தனையுமே கிடைக்குங்க. சாட்டர்டே சண்டேவும் மட்டன் பிரியாணி எல்லாமே கிடைக்குமா? எல்லா நாளும் கிடைக்குங்க. பிரேக் டைம் இல்லைங்க. 11 to 11 கடை இருக்குங்க. 11 கடை இருக்கும். ஓகேண்ணா. இப்போ நம்ம பிரியாணிக்குள்ளே போயிடலாம். ஓகே. தேங்காய் எண்ணெய் 7 கிலோ பிரியாணிக்கு தேவைன்னா 6 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோங்க. ஓகே. தேங்காய் எண்ணெய் சமைப்பீங்களா? தேங்காய் எண்ணெய் பிரியாணியோட முறை அது. தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது சட்டி காஞ்சோடனே நம்ம முதல்ல ஊற்றக்கூடிய எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் இருக்கணும். அந்த மனம் வந்து நமக்கு பிரியாணிக்கு நல்ல ஸ்மெல்லு கொடுக்குங்க. அடுத்தது நம்ம கோல்டு வினர் 7 கிலோ பிரியாணிக்கு 1.5 லிட்டர் கோல்டு வினர் ஆயில் ஊற்றுருவோங்க. கோல்டு வினரும் தேங்காய் எண்ணெய் மட்டுமே பிரியாணிக்கு. கிராம்பு, இலை, பட்டை, சோம்பு, ஏலக்காய் மொத்தமாக சேர்த்து எல்லாமே ஒரு 150 கிராம். 7 கிலோ பிரியாணியோட அளவு. 2 கிலோ பெரிய வெங்காயம் வெட்டந்து, 7 கிலோ பிரியாணியோட அளவுக்கு ஒரு அரை கட்டு புதினா இந்த வெங்காயத்தோட போட்டு வதக்கிக்கணும். பச்சை மிளகா ஒரு 200 கிழிச்சு போட்டுக்கணும். அரை வேக்காடு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது நம்ம வச்சு அரைச்சி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம். அரை கிலோ தக்காளிங்க. வெங்காயம் பாதி வேக்காடு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை கிலோ தக்காளி போட்டுக்கணுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கணும். 7 கிலோ பிரியாணிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அரை கிலோ பூண்டுங்க, 1/4 கிலோ இஞ்சிங்க. மராச்சி மூட்டு, ஏலக்காய், கிராம்பு. இது மராத்தி மூட்டைனா அந்த மாசு பகுதிகளுக்கு தெரியும், உங்களுக்குலாம் தெரிய வாய்ப்பு இல்லை. சரியா? அது வந்து நிறைய இடத்துல போட மாட்டாங்க. எங்கிட்ட இந்த கடையில் இந்த பிரியாணி டேஸ்ட் இருக்குன்னா இதுதான் மெயின் காரணங்க. இந்த மராத்தி மூட்டும், பட்டை, ஏலக்காய் இதை நாங்கள் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி அரிசி போடுவோங்க. அதான் செட்டிநாடு சுவைக்கே ஒரு முக்கியமானது. அது நீங்கள் போடக்குள்ளே ஸ்மெல் வருது. இதுதான் அந்த பிளாக் கலர் வரது பிரியாணி காரணமாக தான். நம்ம பார்த்துட்டு அந்த பிளாக் வருது பார்த்தீங்களா, அந்த பிளாக் தான் நமக்கு பிரியாணியோட டேஸ்ட் கொடுத்துருவோம். போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா தேவையாச்சுன்னா பிரியாணி. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த தப்பு பண்ணாலும் இந்த பிரியாணி வந்து நல்லா இல்லவே வராது. இந்த மாதிரி ப்ரே பண்ணி இந்த எண்ணெய் தனியாக வந்துருச்சிங்கன்னா அந்த மசாலா தனியாக போயிடும், எண்ணெய் தனியாக வந்துருச்சிங்க. இப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணி அரிசி எப்படி போட்டாலும் பிரியாணி சூப்பராக. ஒரு 10 கிராம் தனி மிளகாத்தூள், ஒரு 10 கிராம் மல்லித்தூள். 7 கிலோ பிரியாணியோட அளவு அவ்வளோதான். நம்ம காரமே போடுறோம். இதில் நமக்கு காரம் எல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம போடுற அந்த கிராம்பு, பச்சை மிளகாய், அந்த மராச்சி மொட்டு இதுதான் நமக்கு வந்து பிரியாணியோட காரமாக இருக்கணும். நம்ம போடுற மிளகாத்தூளில் காரம் வந்தால் அது பிரியாணியே கிடையாதுங்க, சாம்பார் சாதமாக மாறிடுங்க. இது வேறையா போடலாம்.
கறி இதில் கொட்டினோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ப்ரே பண்ணிங்கன்னா நல்ல மணமாக இருக்குங்க பிரியாணி. என்ன பிரியாணிக்கு போட வேண்டியது மெயினாக கல் உப்பு போடுங்க. சால்ட் உப்பு போட்டால் டேஸ்ட்டு கிடைக்காதுங்க. தண்ணி தண்ணி 7 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக வந்து ஒரு 6 லிட்டர் தண்ணி. அதுவும் வந்து ஜீரக சம்பா அரிசியாக இருந்தால் மட்டும், பாசுமதியாக இருந்ததுன்னா 1.25 லிட்டர் தண்ணி. நம்ம ஜீரக சம்பா போடுறதுனால ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு 750 ml தண்ணி போடுறோம், அவ்வளோதான். பீஸ் வந்து பீஸாக போயிடுங்க. முழுசாக நமக்கு பீஸ் கிடைக்காதுங்க பிரியாணியில். அதனால் பீஸ் எடுத்துகிட்டு அரிசி வந்து தம் போட பார்த்து நம்ம பீஸ் மறுபடியும் மேலே வச்சோம்னா பீஸ் முழுசாக நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த எசன்ஸில் இறங்கிருக்கும். எசன்ஸில் ஆல்ரெடி எல்லாமே கொச்சி இறங்கி போச்சுன்னா அந்த பீஸ் வேணால் நீங்கள் படம் எடுத்து பாருங்கள், தனியாக இருக்கும். அதில் இருக்க எசன்ஸ் பூரா இந்த தண்ணியில் வந்திருக்கும். ஓகே. இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி மசாலா கடையில் வாங்கி போடுவாங்க. அது வந்து பிரியாணி மசாலாவே ஆகாது. பிரியாணி மசாலா போட்டிங்கனாலும் இந்த மாதிரி கலரில் உங்களுக்கு கறி கிடைக்காது. நம்மளாக ரெடி பண்ணி நான் சொன்ன அந்த மராச்சி முட்டுன்றதை போட்டிங்கன்னா அந்த பிரியாணிக்கு நல்லா ஒரு செட்டிநாடு பிரியாணியோடைய அந்த பக்குவம், அந்த டேஸ்ட்டு எல்லாமே கிடைக்கும். மட்டன் பிரியாணிக்கு இது போடுவாங்களா? மட்டன் பிரியாணிக்கு இது தேவைப்படாது. மட்டன் பிரியாணி ஆல்ரெடி பிளாக்கு, அதை நீங்கள் நல்லா கொதிக்கிட்டாலே உங்களுக்கு அந்த கலர் கிடைச்சிரும். ஓகே. மட்டன் பிரியாணிக்கு இந்த மராச்சி மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை. சிக்கன் பிரியாணி போடணும். சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக. நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணிக்கு எதுவுமே தேவையில்லை. அந்த நாட்டுக்கோழி டேஸ்ட்டே போதும். சாதாரணமாக மசாலா போட்டு பிரியாணி போட்டுங்க, நாட்டுக்கோழி பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிராய்லர் கோழிக்கு மட்டும் இது போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா டேஸ்ட் இருக்கும். அதாவது பாய்லர் கோழிக்காக இந்த நம்ம மராச்சி மட்டும் போடல, பிரியாணின்னு ஆரம்பித்தாலே அந்த வாசத்துக்கு இதுதான் போடணும். வேறு எது போட்டாலும் பிரியாணியோட டேஸ்ட்டு எடுக்கவே எடுக்காது. அரிசி எத்தனை கிலோ அரிசினா? 7 கிலோ அரிசிப்பா. 7 கிலோ அரிசிங்க. இது கரெக்டாக. இது வந்து ஜீரக சம்பா. ஜீரக சம்பா. இது எவ்வளோ நேரம் இப்போ கொதிக்கணும்? இது ஒரு 12 நிமிஷத்தில் இது பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இதுக்கப்புறம் இதை தம்மு போட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷம். மேலே கொஞ்சம் தண்ணியோட வெயிட்டை வச்சு கீழே அடுப்பு லைட்டாக சிம்மில் எரிய விட்டிங்கன்னா 15 நிமிஷம். இல்லை எதுவுமே வேணாம், அடுப்பு எரிய வேணாம், தண்ணி மட்டும் வச்சுன்னா அரை மணி நேரம். கொதிக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நாள் ஆகாது. கொதிக்க ஆரம்பிச்சாலே அந்த தண்ணி ஆகப்படுது, அப்படியே அரிசி இழுத்துக்கும், உடனே மூடிடலாம். இந்த 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 கொழுப்பு தான் நம்ம கையில் அந்த பிரியாணி வந்து ஒட்டவே ஒட்டாது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஜீரக சம்பா அரிசின்றது பிரியாணி போட பார்த்து இந்த மாதிரி அரிசியாக இருக்க பார்த்தே தம் போட்டிங்கன்னா பிரியாணி நல்லா இருக்குங்க. அது எல்லா மாதங்களுக்கும் நிச்சயமாக தெரியணும். தெரியவே மாட்டேன். சில மாதம் நல்லா வேக வச்சு தம் போட்டால் அது பிரியாணி கிடையாதுங்க, சாம்பார் சாதமாக மாறிடும். ஸோ ஒரு தண்ணி பதத்தில் இருக்க பார்த்தே தம் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி தண்ணி பதத்துலேயே இருக்க தம் போட்டிங்கன்னா பிரியாணி வந்து கையில் ஒட்டாமல் கொள்ளாமல் நல்லா பசுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட பிரியாணி. ரொம்ப ட்ரை ஆகி போட்டிங்கன்னா உப்புமா மாதிரி ஆகிடும். தண்ணியோடு போடணும், அவ்வளோதான். இப்படி அப்படியே தம் போட்டிங்கன்னா 15 கறி கொட்டிட்டு. ஆமாம், 15 நிமிஷம். மணிண்ணா கறி தட்டு இல்லையா? பண்ணலாம். ஓகே, சொல்லுங்கள். அப்படி ஒன்றும் இல்லை, வெயிட்டுக்காக தண்ணியோ இல்லை சூடு ஒன்று பாத்திரையோ இல்லை வெறும் தண்ணியோ சுடு தண்ணியோ வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் பிரியாணி. அதே வந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே வச்சிங்கன்னா 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும். கீழே சிம்மில் எரியணும், மேலே வெயிட் இருக்கணும். தண்ணி சூடாகவும் இருக்கலாம், இல்லை சில்லுன்னு இருக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்களா? அதில் சரியாயிடும். மேலே பிரியாணி இறக்க பார்த்து மல்லித்தழை போடுங்க. நல்லா மணத்துக்காக தான் போடுவோம். ஒரு 7 கிலோ பிரியாணிக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 400 ml நெய் ஊற்றணும். அதாங்க பிரியாணி வந்து தம் உடைக்குதுன்னா இப்படி தாங்க. ஓகே சார். சிக்கன் பிரியாணி ரெடி. சுவையாக தயிர் வெங்காயம் கட்டியாக வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். நல்லா நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு டீமாக வந்திருக்கோம். ஸோ நம்மளுக்காக வந்து நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க, புரோட்டா கொடுத்துருக்காங்க, ஃப்ரைட் ரைஸு எக் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருக்காங்க, சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் ஃப்ரை, சில்லி சிக்கனு, ஃபிஷ் ஃப்ரை கொடுத்துருக்காங்க, புரோட்டாக்கு உண்டான கிரேவி கொடுத்துருக்காங்க, செட்டிநாடு ஸ்பெஷல் கிரேவி கொடுத்துருக்காங்க சிக்கன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி இவங்களோட ரொம்ப ஸ்பெஷலு மட்டன் வறுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஷ்ஷஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் போகக்குள்ளேயே ஒரு பிரியாணி ஒரு ரவுண்டு விட்டுட்டோம், செம்மையாக இருந்தது. இதையும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டீமாக வந்திருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதாவது கோயம்புத்தூரில் ஒரு பிரியாணி வந்து தரமாக கொடுக்குறாங்கன்னா, ஒரு 80 ரூபாய்க்கு நல்ல பிரியாணி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு பிளேஸ், மஸ்ட் ட்ரை பிளேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒரு டைம் சிங்கனூர் போகிறீங்க, இல்லை ராமநாதபுரத்துலேருந்து இங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு வாட்டி வேலன் பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து கேட்ரிங் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கல்யாணம் இல்லை காது குத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனு, அப்புறம் சாட்டர்டே சண்டே நம்ம வீட்டில் ஏதாவது நம்ம சமைக்க முடியல அப்படின்னா ஃபேமிலி பேக்கேஜ், அதாவது 650 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ், பிரியாணி பக்கெட் பிரியாணி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஆர்டர் பேஸ்ட் எடுக்கிறாங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஈவன் வந்து அவங்களோட கூகுள் மேப்பு எவ்வளோ ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி வேலன் ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.